ஆ வணக்கம். கேட்கும் நேரான உங்களை எங்களது இந்த ஆழமான அறிவார்ந்த தேடலுக்கு, அதாவது இந்த ஆழ்ந்த அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். எப்பொழுதும் போல உங்களோட ஒரு மூன்றாவது நபரா இந்த சிந்தனை பயணத்துல இணைஞ்சிருப்பதில் எனக்கு கொள்ளை மகிழ்ச்சி. ம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே வித்தியாசமானது. ஆமாம், கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் நம்மள பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு கொண்டாட்டத்தின் பின்னால இருக்கிற நம்ம அதிகம் கண்டு கொள்ளாத ஒரு மாபெரும் உண்மையை பற்றியது. ஆம், ஹோலி பண்டிகை அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு என்ன தோணும்? பொதுவா பலவிதமான வண்ணங்கள், அப்புறம் நண்பர்கள் மேல நிறங்களை பூசிக் கொண்டாடுவது, இனிப்புகள், இதுதானே ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட். இப்படிதான் நம்ம எண்ணும் போகும். ஆனா இந்த வண்ணங்களுக்கு அப்பால் மனித மனதோட ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக அர்த்தங்கள் என்னென்ன மறைந்திருக்கு, நம்ம அறியாமலேயே நம்மை ஆட்கொண்டிருக்கும் பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம எப்படி விடுபடுவது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான விடைகளை தான் நம்மளுடைய இன்றைய குறிப்புகளிலிருந்து நாம அலச போறோம். அதாவது ஆன்மீக இணைப்பின் நித்திய நிறம் அப்படிங்கிற ஒரு உரையிலிருந்து இதற்கான விடைகளை தேட போறோம். சரி, இதை சற்று விரிவாக பிரித்து பார்ப்போம். நிச்சயமா. இப்ப நாம வெளியே பூசிக்கொள்ளும் இந்த நிறங்கள் ஒரு சில மணி நேரங்களிலோ அல்லது ஓரிரு நாட்களிலோ தண்ணீர்ல கழுவுன உடனே அழிந்துவிடும். ஆமாம், அது தற்காலிகமானதுதான். ஆனா இன்னைக்கு நாம பேச போற நிறம் அப்படிப்பட்டதல்ல. ஆன்மாவிற்கு தேவையான ஒரு நிரந்தரமான நிறத்தை பற்றி தான் நாம விவாதிக்க போறோம். அது என்னவென்றால் இறைவனின் சகாவாசத்தின் நிறம். இறைவனின் சகவாசத்தின் நிறம் கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, இங்க நம்மை ஆச்சரியப்படுத்தும் விஷயம் என்னவென்றால், சாதாரண வர்ணங்கள் சிறிது நேரத்தில் மறைந்து விடுகின்றன. ஆனால் அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு ஏற்படும் தொடர்பு ஒரு மனிதனின் ஆன்மாவை நிரந்தரமாக புனிதமாக்குகிறது. ஓ, அப்போ அந்த தொடர்பு தான் உண்மையான வண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இந்த தொடர்பைத்தான் ஒரு ஒருங்கிணைந்த நிலை அல்லது பிரிக்க முடியாத பிணைப்பு அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு நாள் கொண்டாடி விட்டு மறந்து விடுகிற விஷயம் அல்ல. இது வாழ்நாள் முழுவதுமான ஒரு உளவியல் மாற்றம். ஆமா, அந்த ஒருங்கிணைந்த நிலை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது மனித ஆன்மாவும் அந்த பரம்போலும் எப்பொழுதும் ஒன்றாகவே பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை தத்துவம். உண்மைதான். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உள்ளே நுழையுது. நாமெல்லாம் தினமும் அப்படியா இருக்கிறோமா? இல்லையே. இதுக்கு முக்கிய காரணம் மாயை அப்படின்னு சொல்லப்படும் ஒரு தோற்றம். ஆம், இந்த மாயைய பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா, மாயை அப்படின்னா திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி பெரிய கொம்புகள் வச்ச ஒரு அரக்கன் கிடையாது. அது ரொம்ப தந்திரமா நம்முடைய அன்றாட பழக்கங்களான சோம்பேறித்தனம் மற்றும் கவனக்குறைவை நமக்குள் மெதுவாக தூண்டிவிடுகிறது. ஒரு சின்ன அலட்சியம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா, அந்த சின்ன அலட்சியம் தான் பெரிய விரிசலை உருவாக்கும். கரெக்ட். அந்த சின்ன சின்ன அலட்சியங்கள் மூலமாகவே அந்த பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை மாயை மெதுவாக அறுத்து விடுகிறது. மிக சரியாக சொன்னீர்கள். இதை நாம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்தோட நம்முடன் பயணிக்கும் நேயர்களின் அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம். கண்டிப்பா, நேயர்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க எப்போதாவது வாழ்க்கையில ஒரு பெரிய உந்துதல்ல இனிமேல் நான் இப்படிதான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க. அதாவது தினமும் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வேன் அல்லது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு நல்ல காரியத்தை முழு ஈடுபாட்டோடு தொடங்கியிருப்பீங்க. ஆமா, முதல் 2 நாட்கள் ரொம்ப பிரமாதமா போகும். ஆனா 3வது நாள் காலையில அலாரம் அடிக்கும்போது இன்னும் ஒரு 5 நிமிடம் தூங்கலாமே அப்படின்னு ஒரு குரல் உள்ளிருந்து ஒலிக்குமே, அதுதான் மாயை. அட ஆமா, அந்த 5 நிமிஷம் தூக்கம் தான் எல்லாத்தையும் கெடுக்கும். கரெக்ட். அந்த சிறு சோம்பேறித்தனத்திற்கு நீங்க இடம் கொடுத்தவுடன் உங்களின் அந்த புதிய தீர்மானம் மெதுவாக உடையத் தொடங்கும். மீண்டும் உங்கள் பழைய சோம்பேறித்தனத்திற்கோ அல்லது அலட்சியத்திற்கோ நீங்க திரும்பி விடுவீர்கள். அப்போ ஒரு உயர்ந்த விழிப்புணர்விலிருந்து நம்மை கீழே இழுக்கிறது தான் இதோட வேலையா? ஆமா, உங்களை கீழே இழுத்து உங்களின் பழைய தேவையற்ற குணங்களை மீண்டும் உங்களுக்குள் உயிர்ப்பிப்பதுதான் இந்த மாயையின் மிகப்பெரிய தந்திரம். இங்கேதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. மனிதர்களோட மிக முக்கியமான உளவியல் சிக்கலே இதுதான். நாமெல்லாம் பல நேரங்கள்ல ஒரு தற்காப்பு வளையத்தை நமக்கே தெரியாம அமைத்துக் கொள்கிறோம். அது எப்படிப்பட்ட தற்காப்பு வளையம் அப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு தவறான செயலை செய்துவிட்டு அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியாம தவிக்கும்போது நாம என்ன சொல்றோம்? எனக்கு கோபப்பட பிடிக்கவில்லைதான், ஆனால் என்ன செய்வது,
கோபம் வருவது என்னுடைய பழக்கம், இது என்னுடைய குணம் அப்படின்னு மிக சாதாரணமாக கூறிவிடுகிறோம். ஆமா, நிறைய பேர் இப்படி சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். நான் உங்களை கேட்கிறேன், 20 வருடங்களாக ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது என்றால் அது அவனுடைய குணம் தானே? அதை எப்படி அவனது இல்லை அப்படின்னு மறுக்க முடியும்? இந்த என்னுடைய பழக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்குள் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்தை நாம எப்படி புரிந்து கொள்வது? நீங்கள் கேட்ட இந்த கேள்வி மிகவும் யதார்த்தமானது. ஒரு பழக்கம் பல வருடங்களாக நம்முடன் ஒட்டிக்கொண்டிருக்கும்போது அதுவே நமது அடையாளம் அப்படின்னு நாம நம்ப தொடங்கி விடுகிறோம். ஆமா, அது நம்மளோட ஒரு அங்கம் மாதிரியே அறிவுது. ஆனா இந்த இடத்தில்தான் நாம மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆன்மீக குறிப்புகள் இதை ராவணனின் பொக்கிஷம் அப்படின்னு மிக அழகாக வர்ணிக்கின்றன. ராவணனின் பொக்கிஷம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ராவணன் என்பது இங்கு ஒரு தனி நபர் அல்ல, அது தீமையின் அல்லது எதிர்மறை எண்ணங்களின் குறியீடு. சோம்பேறித்தனம், கோபம், அலட்சியம், பொறாமை இவை எல்லாமே அந்த தீமையின் பொக்கிஷங்கள். ஓ, அப்ப அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாமே எதிரியோடது அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ ஒரு நிமிடம் தர்க்க ரீதியாக யோசித்து பாருங்கள். எதிரியின் பொக்கிஷத்தை யாராவது என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடுவார்களா? அப்படி உரிமை கொண்டாடினால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் நாமெல்லாம் நம்ம அன்றாட வாழ்வில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அட, இது கேட்கவே மிகவும் ஆச்சரியமா இருக்கே. அதாவது கோபமோ சோம்பேறித்தனமோ எனக்கு சொந்தமானதே இல்ல, அது வெளியிலிருந்து வந்த எதிரியின் ஆயுதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆம், அதுதான் உண்மை. இந்த தீய பழக்கங்களை என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுவது மாயையின் மிகப்பெரிய வலை. அப்போ அந்த வலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு கெட்ட பழக்கத்தை எப்போது நீங்கள் என்னுடையது என்று ஆழமாக நம்பத் தொடங்கி விடுகிறீர்களோ அப்போதே அதிலிருந்து விடுபடுவதற்கான கதவை நீங்களே இறுகச் சாத்தி விடுகிறீர்கள். இது என் குணம் என்று சொல்லும்போதே அதை மாற்ற முடியாது என்ற முடிவுக்கு உங்கள் மூளை வந்து விடுகிறது. ஆமா, என்னால மாற முடியறடே, நான் இப்படிதான் அப்படின்னு நாமளே ஒரு முத்திரைய குத்திக்கிறோம். அதற்கு பதிலாக இது எதிரியின் குணம், இது மாயையின் வெளிப்பாடு, இது நான் அல்ல என்று நீங்கள் எப்போது பிரிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போதுதான் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். இது எனக்கு புதிய திறப்பை கொடுக்கிறது. இந்த தீய பழக்கங்களை என்னுடையது என்று சொல்வது அடிப்படையில ஒரு மாயை. இது எனக்கு சொந்தமானதே இல்ல, இது ஒரு வெளிப்பொருள் என்பதை உணர்ந்து அந்த பழக்கங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள். இது எவ்வளவு கடினமான செயல் என்றாலும் உளவியல் ரீதியாக இது மிக சிறந்த அணுகுமுறை. சரி, அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஹோலி என்ற சொல்லுக்குள் இருக்கும் அற்புதமான வார்த்தை விளையாட்டு. ஆமா, இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். வடமொழியில் ஹோலி என்றால் முடிந்தது, முடிந்துவிட்டது என்ற அர்த்தமாம். அதாவது கடந்த காலம் கடந்துவிட்டது, பழைய விஷயங்களை முடித்து வைப்பதுதான் ஹோலியின் உண்மையான நோக்கம். அது ஒரு மிகச்சிறந்த புரிதல். இதை நாம் வெறும் மொழிபெயர்ப்பாக பார்க்காமல் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதன் ஆழம் இன்னும் தெளிவாக புரியும். அது எப்படிப்பட்ட பரந்த கண்ணோட்டம்? ஹோலி பண்டிகையின் போது மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்திருக்கிறீர்களா? பண்டிகைக்கு முந்தைய நாள் மக்கள் பழைய தேவையற்ற பொருட்களை, காய்ந்த மரக்கிளைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து நெருப்பிலிட்டு எரிக்கிறார்கள். ஆமா, போகி பண்டிகை போல பழைய பொருட்களை எரிப்பாங்க. அந்த பழையவைகளை எரிக்க பிறகுதான் அடுத்த நாள் புதிய வண்ணங்களை பூசி கொண்டாடுகிறார்கள். வெறும் வண்ணங்களை பூசுவது மட்டும் கொண்டாட்டம் அல்ல. ஓ, முதலில் பழையவைகளை அழிக்க வேண்டும், அதன் பிறகுதான் புதிய வண்ணங்கள். கசப்புகளையும் தோல்விகளையும் முழுமையாக எரித்துவிட்டு ஒரு புதிய தூய்மையான வாழ்க்கையை தொடங்குவதே உண்மையான ஹோலி. இது ரொம்ப அழகான ஒரு சிந்தனை. கடந்த காலத்தை ஹோலி, அதாவது முடிந்து விட்டது என்று கடந்து செல்லாதவரை நிகழ்காலத்தின் எந்த வண்ணமும் உங்கள் ஆன்மாவில் ஒட்டாது. உண்மைதான். மனசுல பழைய குப்பைகளை வச்சுக்கிட்டு புதிய விஷயங்களை உள்ளே கொண்டு வர முடியாது. ஆமா, அந்த பழையவைகளை எரிப்பது பற்றி பேசும்போது மனதில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு அருமையான, அதே சமயம் மிகவும் வித்தியாசமான உதாரணத்தை நான் இங்கே பகிர விரும்புகிறேன். சொல்லுங்கள், கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. அது கோஹி தயாரிக்கும் முறை. இதை கேட்கும் நேயர்களுக்கு தெரிந்திருக்கலாம். கோஹி என்பது வட இந்தியாவில் செய்யப்படும் ஒரு வகையான இனிப்பு ரொட்டி. ஆமாம், அது ஒரு பிரபலமான உணவு வகை. இந்த ரொட்டியை தயாரிக்கும் போது மாவைச் சுற்றிலும் ஒரு சிறு நூலால் கட்டி அதன்பின் அதை நெருப்பில் வாட்டி வேக வைப்பார்களாம். இதில் எனக்கு மிகவும் ஆச்சரியம் அளித்த விஷயம் என்னவென்றால், நெருப்பில் வெந்த பிறகு அந்த ரொட்டி நன்றாக வெந்து நிறம் மாறி சுவையாக ஆகியிருக்கும்.
ஆனால் அந்த நூல் என்னாகும்? அதுதான் விஷயமே. அந்த ரொட்டியை கட்டிருந்த நூல் மட்டும் வேகாமலோ அல்லது நெருப்பில் கருகாமலோ அப்படியே இருக்குமா? இது ஒரு அற்புதமான குறியீடு. ஆமா. இது எதை குறிக்கிறது என்றால், மனிதனின் உடல் காலப்போக்கில் மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஆனால் அவனுக்குள் இருக்கும் ஆன்மா எதனாலும் அழிக்க முடியாதது என்பதற்கான ஒரு குறியீடாக இது சொல்லப்படுகிறது. அந்த கோகி ரொட்டி மற்றும் நூல் உதாரணம் உண்மையிலேயே நம்மை சிந்திக்க வைக்கிறது. உடல் அழியக்கூடியது, ஆன்மா நிரந்தரமானது என்ற இவ்வளவு பெரிய தத்துவத்தை சமையலறையில் நடக்கும் ஒரு எளிமையான அன்றாட நிகழ்வின் மூலம் விளக்குவது சிறப்பு. நெருப்பு என்பது இங்கு வாழ்க்கையின் சவால்களை குறிக்கிறது இல்லையா? ஆமா, நெருப்பு என்பது வாழ்க்கையின் சவால்களையும் காலத்தின் மாற்றங்களையும் குறிக்கிறது. நாம் பலவிதமான சவால்களை கடந்து வந்தாலும் நம்முடைய மையமான ஆன்மா எந்த பாதிப்புக்கும் உள்ளாவதில்லை. இது ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலை தருது. ஆனால் இந்த ஆன்மீக புரிதல் வெறும் தத்துவமாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. நம்முடைய அன்றாட சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்கும் கலையில் இது எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஆமா, தத்துவத்தை நடைமுறையில எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நாம் எடுக்கும் முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புனித அன்னம் என்ற ஒரு குறியீடை பயன்படுத்துகிறார்கள். அன்னப்பறவைக்கு ஒரு சிறப்புத்தன்மை உண்டு என்று சொல்வார்களே, அதைத்தானே குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம், பாலும் தண்ணீரும் கலந்து வைக்கப்பட்டால் அது பாலை மட்டும் அருந்துவிட்டு தண்ணீரை ஒதுக்கி விடுமாம். அப்போ இந்த உலகத்துல நன்மையும் தீமையும் கலந்திருக்கும்போது நாமும் அந்த அன்னப்பறவை போல செயல்படணும். சரியாக புரிந்து கொண்டீர்கள். நாம் அந்த புனித அன்னத்தைப் போல நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறிந்து நல்லதை மட்டும் கிரகித்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். கேட்பதற்கு இது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி சரியான முடிவை எப்படி எடுப்பது? நம்மில் பலருக்கும் நல்லது இது, கெட்டது எது என்று பகுத்தறியும் அந்த அன்னப்பறவையின் திறன் தன்னிச்சையாக வருவதில்லையே. நீங்கள் சொல்வது சரிதான். இது பலருக்கும் சவாலான விஷயம். கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படுகிறோம். அந்த பகுத்தறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது? அதற்கு ஒரு சிறப்பான வழிமுறையை குறிப்புகள் காட்டுகின்றன. அது என்ன வழிமுறை? எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் நாம் ஒரு கற்பனை இருக்கையில் அமர வேண்டுமாம். அந்த இருக்கையின் பெயர் த்ரீகால தரிசி இருக்கை. த்ரீகாலதரிசி அப்படின்னா 3 காலங்களையும் உணர்ந்த நிலை இல்லையா? ஆமாம். த்ரீகாலம் என்றால் முக்காலம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3ஐயும் முழுமையாக உணர்ந்த நிலை. இது ரொம்ப ஆழமான ஒரு பயிற்சி. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் ஒரு சில வினாடிகள் மனதளவில் அந்த இருக்கையில் அமர்ந்து, இந்த செயலின் பின்னணி என்ன, ஏன் நான் இதை இப்போது செய்ய நினைக்கிறேன், இதை செய்வதால் இப்போது என்ன நடக்கும், எதிர்காலத்தில் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என 3ஐயும் பார்த்து முழுமையாக உணர்ந்த பின்பே செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சுட்டிக்காட்டிய இந்த திரிகாலதரிசி இருக்கை என்ற தத்துவம் உண்மையிலே ஒரு அபாரமான சிந்தனை முறை. நவீன நிர்வாகவியலில் நாம் பேசும் தற்கால மேலாண்மை உத்திகளுக்கு இது மிக நெருக்கமாக இருக்கிறது. ஓ, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்களே அதுவா? ஆமாம். ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் அதன் விளைவுகளை முன்கூட்டியே கணித்து செயல்படுவார்கள். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் அதை செய்கிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை. ஆமாம், நாம பல நேரங்கள்ல விளைவுகளை பற்றி யோசிக்கிறதே இல்ல. இந்த இருக்கையில் அமராமல், அதாவது விளைவுகளைப் பற்றி சிறிதும் சிந்திக்காமல், நாம் பல நேரங்களில் கோபத்திலோ அல்லது அவசரத்திலோ தவறுகளை செய்து விடுகிறோம். பிறகு என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே காரணங்களை சொல்லிக் கொள்கிறோம். எனக்கு நிறைய முறை அப்படி நடந்திருக்கு. சில நேரங்களில் கடவுளிடமே சாக்குப்போக்குகள் சொல்கிறோம். நான் இதை செய்யக்கூடாது என்றுதான் நினைத்தேன், ஆனால் அந்த சூழ்நிலை என்னை அப்படி செய்ய வைத்து விட்டது என்று சொல்வோம். அல்லது என் வேலை நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய பொய் சொல்லிவிட்டேன் என்று நம் செயல்களை நியாயப்படுத்துகிறோம். சரியாகச் சொன்னீர்கள். இதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய பிழை. நாம பல நேரங்களில் அப்படிதான் பொறுப்புகளை தட்டி கழிக்கிறோம். சரி, இன்று தவறாகிவிட்டது, நாளைக்கு திருந்திக் கொள்வேன், அல்லது செய்வேன், ஆவேன், பிறரு பார்ப்பேன் என்று எல்லாவற்றையும் தள்ளி போடுகிறோம். ஆனால் எதைச் செய்வதாக இருந்தாலும் அதை இன்றே, இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று ஆன்மீக விழிப்புணர்வு வலியுறுத்துகிறது. காலம் கடத்துவது அல்லது சாக்குப்போக்கு சொல்வது மனிதனின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய தடை என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. உண்மைதான். இந்த முக்காலத்தையும் உணர்ந்த மனநதை இருந்தால் நாம் தேவையில்லாமல் சாக்குப்போக்குகள் சொல்வதை தவிர்த்து விடலாம். இது நம்மை அடுத்த ஒரு ஆழமான கேள்விக்கு கொண்டு செல்கிறது. அது என்ன கேள்வி? நாம் தவறுகள் செய்கிறோம், அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் நமது தவறுகளை வெளியிலிருந்து யாராவது ஒருவர் சுட்டிக்காட்டினால் நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம்?
இதை கேட்கும் நேயர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். யாராவது உங்கள் முகத்திற்கு நேராக நீங்கள் செய்தது தவறு என்று சொன்னால் மனம் எப்படி பதறுகிறது? இங்கே 2 விதமான மனநிலைகளை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும். ஒன்று தேக அபிமானம், அதாவது நான் என்ற அகந்தை அல்லது உடல் சார்ந்த கர்வம். மற்றொன்று தேகி அபிமானம் இல்லையா? ஆமாம். மற்றொன்று தேகி அபிமானம், அதாவது உண்மையான ஆன்ம உணர்வு. அகந்தை உள்ளவர்களால் விமர்சனங்களை சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியாது. யாராவது அவர்கள் குறையை சொன்னால் உடனடியாக கோபப்படுவார்கள். தங்களை தற்காத்துக் கொள்ள மூர்க்கமாக வாதிடுவார்கள் அல்லது குறை சொல்லவரை எதிரியாகவே பாவித்து திருப்பித் தாக்குவார்கள். அதை உணரும்போது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்மள் பலரும் அந்த அகந்தை நிலையில தான் விமர்சனங்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் அந்த தேகி அபிமானம், அதாவது உண்மையான ஆன்ம உணர்வு கொண்டவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை வாசிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் எப்படி பிரதிபலிப்பார்கள்? யாராவது அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர்களை அவர்கள் எதிரியாக பார்க்க மாட்டார்களாம். மாறாக தங்களை திருத்துபவர்களை தங்கள் நலம் விரும்பியாகவே பார்ப்பார்களாம். இது ரொம்பவே ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை. ஓ, இத்தனை நாளாக என் முதுகுக்கு பின்னாலே இருந்த அழுக்கை நான் பார்க்கவில்லை. இவர் என் குறையைச் சொல்லி என்னை திருத்துகிறாரே, இவர் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்கிறார் என்று நினைப்பார்களாம். கேட்பதற்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. விமர்சனத்தை இப்படி ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயமல்ல. இது மிக உயர்ந்த முதிர்ச்சியான நிலைதான். ஆமாம், அகந்தையை விட்டுவிட்டு இப்படி பார்க்க பழகிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த நிலையை அடைந்துவிட்டால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வளவு கவலையற்றதாக, எவ்வளவு லேசாக மாறிவிடும் என்பதை ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த உதாரணத்தை கேட்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு நெரிசலான சாலையில் வண்டிகள் வேகமாக சென்று கொண்டிருக்கும்போது ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் அல்லது ஒரு பெரியவரின் கையை பிடித்துக் கொண்டு நடப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நிறைய முறை பார்த்திருக்கேன். அந்த குழந்தையின் முகத்தை கவனியுங்கள். அந்த குழந்தைக்கு எதிரே வரும் வண்டிகளை பற்றியோ, எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை பற்றியோ எந்த கவலையும் இருக்காது. ஒருவிதமான முழுமையான பாதுகாப்பை உணரும். ஆமா, தன் தந்தை தன்னை சரியாக கூட்டிக் கொண்டு போவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கும். அதேபோல நாமும் நமது பாரங்களை, கவலைகளை எல்லாம் முழுமையாக எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்திடம் அல்லது இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் நாம் மிகவும் கவலையற்ற நிலையை அடைவோம். அந்த நிலையில் அகந்தை இல்லாமல், பதற்றமில்லாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மிக துல்லியமாக அமையும். அந்த சிறு குழந்தையின் உதாரணம் மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையும் பொறுப்புகளை ஒப்படைக்கும் பக்குவமும் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் பாதி பதற்றங்கள் குறைந்துவிடும். சரி, நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்று நாம் விவாதித்தவற்றின் சுருக்கத்தை மீண்டும் ஒரு முறை நம் நேயர்களுக்காக பார்த்துவிடுவோம். கண்டிப்பாக இது ஒரு ரீகேப் மாதிரி அமையும். இன்று நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? ஹோலி என்பது முகத்தில் பூசிக்கொள்ளும் வெறும் தற்காலிக வண்ணங்கள் மட்டுமல்ல, அது ஆன்மா பெறும் நிரந்தரமான தூய்மை. மாயை என்பது வெளியிலிருந்து வரும் பூதமல்ல, அது நமக்குள் இருக்கும் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள். இரண்டாவதாக, எதிரியின் குணங்களான கோபம், சோம்பேறித்தனம் போன்றவற்றை என்னுடைய பழக்கம் என்று சொந்தம் கொண்டாடுவதை நாம் உடனே நிறுத்த வேண்டும். அந்த தற்காப்பு வளையத்தை உடைக்க வேண்டும். மூன்றாவதாக ஹோலி, அதாவது கடந்த காலம் கடந்துவிட்டது. பழைய தேவையற்றவைகளை நெருப்பிலிட்டு எரித்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவது. மேலும் எந்த முடிவை எடுக்கும் முன்பும் அந்த முக்காலத்தையும் உணர்ந்த திரிகாலதர்சி இருக்கையில் அமர்ந்து சிந்திப்பது. மிகச் சரியாக தொடுத்து கூறினீர்கள். அறிவாற்றல் என்பது வெறும் பல தகவல்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை புரிந்து கொண்டு நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதில்தான் அதன் முழுமையான மதிப்பு அடங்கியிருக்கிறது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். பழைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு விமர்சனங்களை நேர்முறையாக ஏற்றுக்கொண்டு அந்த முக்காலத்தையும் உணர்ந்த மனநிலையோடு நாம் செயல்படத் தொடங்கினால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் உண்மையான கொண்டாட்டமாகவே மாறும். நிச்சயமாக. இதை கேட்கும் நேரனான உங்களுக்கு இதுவரை நாம் பேசிய விஷயங்களுக்கு அப்பால் இறுதியாக ஒரு சிந்தனையை, ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். நாம் தனிமனித மாற்றத்தை பற்றி பேசினோம். ஆனால் இதை சற்று பெரிதாக சிந்தித்து பாருங்கள். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் சமூக வலைதளங்களில் ஒரு கடுமையான கருத்தை பதிவிடும் முன்போ அல்லது 2 நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம் உருவாகும் முன்போ அந்த திரிகாலதரிசி இருக்கையில் அமர்ந்து முக்காலத்தின் விளைவுகளையும் உணர்ந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும்? இது உண்மையிலேயே ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் போக்கியே மாற்றிவிடும். ஒவ்வொரு சமூகமும் தங்கள் கடமகால கசப்புகளையும் வரலாற்று ரீதியான பகைகளையும் ஹோலி
என்று முழுமையாக நெருப்பிலிட்டு எரித்துவிட்டு அகந்தையை விடுத்து ஆன்ம உணர்வோடு செயல்பட்டால் இந்த உலகம் எவ்வளவு அமைதியானதாக, எவ்வளவு பிரம்மாண்டமானதாக மாறும். இது மிகவும் ஆழமான ஒரு கற்பனை. தனி மனிதனுக்குள் இருக்கும் அந்த அழியாத ஆன்மாவின் உண்மையான நிறம் இந்த ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் நிறமாக மாறினால் அது எப்படி இருக்கும்? இதைச் சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். மிகவும் பிரம்மாண்டமான மற்றும் ஆழமான ஒரு சிந்தனை. இந்த உலகளாவிய கண்ணோட்டமும் இந்த கேள்விகளும் நேயர்களின் மனதில் நிச்சயம் புதிய திறப்புகளை உருவாக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த அறிவார்ந்த தேடலில் எங்களுடன் இவ்வளவு நேரம் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். போய் வருகிறோம்.